கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6:4, ரோமன் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுடைய ஞானஸ்தானம் பெற்றவுடனே நமக்கு வரக்கூடிய ஒரு அடையாளம் என்பதை காட்டுவதற்கு மிக அழகாக நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன, கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து பிதாவினுடைய மகிமையினால எழுப்பப்பட்டாரோ அதே போல நாமும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ நம்மளும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு. அப்போ என்ன ஆகுது? அதாவது ஒரு ஒரு விசுவாசி, கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறவன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் ஒரு புது ஜீவனை வாழக்கூடியவனாய் அவன் மாறுபடுகிறான் என்பதை மிக அழகாக காட்டுகிறார். அப்ப என்ன, ஒரு ஞானஸ்தானம் எது? ஒரு அவனுடைய அடக்கம் கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு சாயலாகவும் அவனுடைய உயிர்த்தெழுதல் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவங்கிறது என்ன ஆகுது? ஞானஸ்தானம் என்பது நம்முடைய பழைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அது மரணம். அதைத்தான் இங்கே மிக அழகாக சொல்றாரு. ஏன்னா நீங்கள் கலாத்தியர் 2:20 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், என கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருப்பது நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே. அப்ப என்ன, ஒரு மரணம் என்று சொல்வது எங்க? கிறிஸ்துவோடு கூட. ஏன்னா நீங்க இதை பார்க்கும்போது கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லும்போது, ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப என்ன, நம்ம ஒரு புது வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதும்போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 22 பார்த்தீங்கன்னா, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்ப என்ன, பழைய மனுஷன் என்ன, இச்சைகள்னாலே பழைய காரியங்களை, மோசமான காரியங்களை பாவத்தில் செய்யக்கூடியவன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப என்ன, ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எஸ்கேப்னு சொல்லக்கூடிய பாவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விடுதலை மாத்திரமல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைகிறோம். அது எதனால? கிருபையினுடைய பலத்தினால, கிருபையினுடைய வல்லமையினால நாம் அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்படுறீங்க. ஆனால் நீங்கள் வெளியே தண்ணீர்லேருந்து வெளியே வரும்போது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாயலாக வெளியே வர்றீங்க. இப்போ இந்த பழைய மனுஷன் என்ன, தண்ணீருக்குள்ளே போனது கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு சமம். இப்போ வெளியே வர்றது எப்படி வருது? நீங்கள் வெளியே வர்றது எப்படி? ஒரு புதிய மனுஷன் வரக்கூடியதாக. அப்போ என்ன, நீங்கள் மரணம் அடைவது எதற்காக? ஒரு புதிய மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்காக. அப்போ இந்த பழைய மனுஷன் மரிச்சாதான் ஒரு புது மனுஷன் வெளியே வர முடியும். இந்த பழைய மனுஷன், இந்த மாம்ச இச்சைகளை செய்யக்கூடிய, மாம்ச காரியங்களை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மரிச்சாதான் ஒரு புது வாழ்க்கை வெளியே வர முடியும். இப்போ நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பழைய காரியங்கள் என்ன இருக்கு? உங்களை ஏதாவது இன்னும் பழைய காரியங்கள் மரிச்சதா இருக்குதா? ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் இந்த பழைய மனுஷனை விடுறதில்லை. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு புதிய மனுஷனில் எப்படி நீங்கள் நடக்கிறீங்க? ஒரு புதிய மனுஷனாக உங்களுடைய கிறிஸ்துவுக்கு முன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோட உறவில் நடக்கும்போது உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பழக்கங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டதாக இருக்கிறதா
ஏன்னா எபேசியர் 4:24 சொல்றாரு, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவை அணிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல்கள், இது எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருந்ததுன்னா உங்களுடைய ஞானஸ்தானத்தில் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, வெளியே வந்தது உண்மை. அப்போ இப்போ நம்ம என்ன ஞானஸ்தானம் பெறும்போது பாவத்துக்கு மறிக்கிறோம், இப்போ புது மனுஷனாக வாழ்கிறோம். அந்த புது மனுஷனை பலன் கொடுப்பது யாரு? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை அளவில்லாதது ஆண்டவரே. இதோ பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் மீட்டெடுத்தீங்க. எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை கிருபையின் மூலமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.